இது வரைக்கும் சனி திசையில பார்த்த ஆளா அப்படின்ற மாதிரி புதன் திசையில டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி கே திசையில முழிச்ச அமையரா மாறக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். மேக்சிமம் ராகு தசை பிறந்தோடனே ஒன்றா அப்பாவை தூக்கி விட்டுறது, இல்லை அப்பாவுக்கு வேலை இழப்ப கொடுத்துருது. இது வந்து இயல்பாக நடக்கிற விஷயம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப தனிமை விரும்பின்னு சொல்ல முடியாது, அமைதி விரும்பி ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்ட்யூஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் சுவாதினாலே நரசிம்மர் தான். இப்போ நரசிம்மர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும். அதை தாண்டியும் முருகன் தான். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து தசாபுத்தியில் எந்தெந்த திசையில் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்? ஏன்னா இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து ராகுல ஸ்டார்ட் ஆகுறாங்க. சூப்பர். ராகு தசையிலேருந்து இவங்க ஸ்டார்ட் ஆகும்போது எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா, நான் பேசுவேன் இல்லை, உங்களுக்கான நட்சத்திரம் தான் உங்களுக்கான கடவுச்சீட்டு. ஓகே. நீங்கள் வந்து பிரபஞ்சத்தை சொல்கிறதுக்கான கடவுச்சீட்டுன்ற போது அதுபடி தான் உங்களோட கேரக்டர் ஆல்மோஸ்ட் சில சமயம் சிமிலரெல்லாம் இருக்கும். எல்லா சுவாதி நட்சத்திரக்காரங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா அவங்களுடைய சூழல் வேணால் வேறப்படலாம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ், அவங்களுடைய கேரக்டர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த வாட்ச் கட்டிட்டு தூங்குது, வாட்சோட இருக்கிறது, டைமோட இருக்கிறது, டைமுக்கு ஒரு விஷயம் பண்ணுறது, அதை தாண்டி வந்து ஒரு மேப்பாக இயங்குறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், சுவாதி அப்படின்னாலே ரூட் மேப் தான். அவங்க எங்கே என்ன கிடைக்கும்னு சுவாதிக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரியாது. அதே மாதிரி சின்ன குழந்தையாக இருந்தால் கூட இன்றைக்கி இங்கே கூட்டிகிட்டு போங்களேன், நாளைக்கு இந்த ரூட் இங்கே தான் வரும்னு அடையாளம் படுத்தும். அந்தளவுக்கு பயங்கர மெமரி பவர் சுவாதிக்கு உண்டு. நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க, எங்கே என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க, எல்லாத்தையுமே மண்டக்குள்ளே போட்டு வந்து ஒரு மாதிரி, ஏன்னா ராகு அப்படின்னாலே விரிஞ்சுக்கிட்டே போகிறனால எல்லாத்தையும் எக்ஸ்பேண்டபிள், எல்லாத்துலேயும் பிரம்மாண்டம், எல்லாமே பெருசு தான், எதுவுமே சின்னது. அதே மாதிரி தன்னை பிரகடனப்படுத்திக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அல்வா சாப்பிட்றது எதுவுமே இருக்காது. நான் அப்படி யார் என்ன பண்ணாலும் நான் பண்ணது பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான அவர்களுடைய ஆட்டிடியூடுன்றது நார்மலாகவே நல்லது அப்படின்னா நல்லது. ஏன்னா எப்பயுமே அடுத்தவங்க சொல்ல நம்மளை புகழ்ந்துக்கிறது நல்லதுன்ற போது சுவாதி ஒரு வகையில் நல்லது தான். சில சமயம் அது அப்படி ஒரு மாதிரி சில இரிட்டேஷனும் சில பேருக்கு கொடுக்கும். ராகு திசையில் இந்த சின்ன குழந்தைங்க ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பார்த்து அந்த மாதிரி அவர்களுடைய அமைப்பு மாறும். அப்படின்ற போது அந்த மேக்சிமம் ராகு தசை பிறந்தோடனே ஒன்றா அப்பாவை தூக்கி விட்டுறது, இல்லை அப்பாவுக்கு வேலை இழப்ப கொடுத்துருது. இது வந்து இயல்பாக நடக்கிற விஷயம். ஓகே. அந்த ராகு எங்கே பிளேஸாக இருக்கான்றதை பொறுத்துக்கு நிறைய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பிறந்தோடனே அப்பாவுக்கு ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய காரம் எல்லாம் கிடைக்குது. ஏன்னா ராகுல வரும்போது நிறையா நல்லவைகள் எல்லாம் அவங்க அப்பாவுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இவர்கள் பிறந்த விஷயமே ஒரு அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த ராகு சுவாதி எடுத்தாலே சுவாதி நட்சத்திரக்காரங்க பிறந்ததுக்குன்னே ஒரு கதை வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி கதையில தான் பிறப்பாங்க. இவங்களும் சாதாரண ஆட்கள், அமானுஷ்ய மனிதர்கள் இல்லையா? அதனால அவர்களுக்கு அது சீரியஸாகவே அந்த குழந்தை பிறக்கும் போதும் அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கதை இருக்கும். நான் பிறக்கும்போது மழை பெஞ்சிச்சு, நான் பிறக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு இப்படி இருந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன், இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த மாதிரி அந்த சுவாதியோட ஒரு அதே மாதிரி அந்த அந்த பிள்ளையை பற்றி அவங்க அம்மா அப்படி விவரிக்கிற மாதிரி வேறு யாரும் விவரிக்க மாட்டாங்க. அம்மா பிள்ளைங்க என்ன வேணால் சொன்னாலுமே இந்த சுவாதி வந்து அம்மா பிள்ளை. அதே மாதிரி அவங்க ரிசம்பிளுமே கொஞ்சம் அம்மா மாதிரியே இருக்கும். சுவாதி வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அமைதியாக சைலண்ட்டாக வைலண்ட் பண்ணுறவங்களாம் அதெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பாங்க. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. ஆணாக இருக்கும்போது அவர்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க, பெண்ணாக இருக்கும்போது ட்ராவல் பண்ண முடியலன்ற ஏக்கத்துக்குள்ளே அவர்கள் ஆட்படுறார்கள். இவ்வளோதான் விஷயம். மொத்தத்தில் ட்ராவல் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் மட்டும்தான் பிடிக்கும். ஏன்னா விட்டுக்கடா நான் பேசாமல் போகிறேன் அப்படின்ற மாதிரி சுயமாக இயங்குதல் என்பது ராகுவுக்கு பிடிக்கும். ஏன்னா எப்பயுமே வந்து எதோடையுமே சேராத ஒரு பிராணி வந்து பாம்பு தான், நம்மளுக்கே தெரியும். அது வந்து யாரோடையும் போய் அது வந்தாலே எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அப்படின்றப்போ தனியாக இருக்கணும், நான் ராஜாவாக இருக்கணும், நான் கிங்காக இருக்கணும், எனக்கு என் வேலையை விட்டுருங்க, நான் படம் எடுப்பேனா இல்லை புத்துக்குள்ளே போவேன்ன்றது என்னுடைய தனிப்பட்ட விஷயன்ற மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப தனிமை விரும்பின்னு சொல்ல முடியாது, அமைதி விரும்பி ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்ட்யூஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா நட்சத்திரத்தை விட எனக்கு சுவாதி பிடிக்கும். ஏன்னா சுவாதி, ஏன்னா அந்த திருவாதிரை வேறு மாதிரி, இந்த சுவாதி வேறு மாதிரி, இங்கே இருக்கக்கூடிய சதயம் வேறு மாதிரி. எல்லாமே ராகுவோட காரகத்துவம் இருந்தாலுமே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறுன்ற மாதிரி சுக்ரன் ராகு காம்பினேஷன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால் அந்த பிரகடனப்படுத்துறது இல்லை பிரகடனத்தை பார்த்து மயங்குதல், அப்படியே பெருசாக போகணும், பெருசாக செய்யணும், பெருசாக இருக்கணும், வாழ்வியல் பெருசாக சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரியே அவர்களுக்கு அவருடைய எண்ணமெல்லாம் அப்படியே இருக்கும். அது 50 வயசானாலும் அப்படி தான் இருக்கும், 5 வயசானாலும் அப்படி தான் இருக்கும். அதனால் அந்த ராகு திசை வந்து பெருமளவு ஒரு நல்லது தான் அவர்களுக்கு கொடுக்குறது. ஓகே மேம். தொடர்ந்து வந்து அடுத்ததாக குரு தசை நடக்கும். ஸோ குரு தசையில் எந்த மாதிரி விஷயம்? குரு தசையில் அவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி மங்கள காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது. ஒருவேளை அவங்க ராகு தசை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா குரு தசையில் தான் அவங்களுக்கான படிப்புக்கான காரகம் எல்லாம் இயங்க ஆரம்பிக்கும்ன்றது. நல்லா படிப்பாங்க, சூப்பராக படிக்கிறது, தெளிவாக படிக்கிறது, ரொம்ப கரெக்டாக இருக்கிறது, பஞ்சுவலாக இருக்கிறது. இந்த பஞ்சுவல் மாதிரி ராகு மாதிரி வேறு யாருமே கிடையாது. அதுவும் சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த நேரத்தில் பஞ்சுவல்.
அதே மாதிரி ரொம்ப கவரக்கூடிய ட்ரெஸ் போடுறது, வாங்கினா 2000 ரூபா ட்ரெஸ் தான், கம்மியாலாம் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ராகுடைய காரகத்துக்கு முன்னு மாலில் போய் தான் படம் பார்க்கணும், ஓடிடிலாம் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வரையறை வைத்திருப்பார்கள். லக்ஸுரின்ற தாண்டியும் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு வரையறையில் இருப்பாங்க. இதுதான் இருக்கிறதுலேயே அவங்களுக்கு ஒரு இதுனா இப்படித்தான், இதுனா இப்படித்தான். அவங்க பழமைவாதியை சொல்லலாம் கவலைப்பட மாட்டாங்க, புதுமைவாதின்னு சொல்ல கவலைப்படுறாங்க. இப்போ பொம்பளை பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருக்கணும், பையனா இப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு சமூகத்துக்கான ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, இவர்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவார்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு. இந்த என் பிள்ளை இப்படி தான் இருக்கணும், என் பிள்ளைய நான் நினச்சா அப்படி கொண்டு வந்துடுவேன், அந்த அளவுக்கு அவருக்கு அதீத சக்தியும் இருக்கும். இதெல்லாம் அந்த குரு தசையில். ஏன்னா குரு தான் சுயம். அப்போ சுயம் 2வது வரக்கூடிய இந்த தசை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி கொடுக்கும். எப்பயுமே ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி குருக்கு இருக்குன்றனால ராகுட்டு இருக்க எல்லா சேட்டையும் உள்ளுக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய அவன் அப்படியே குறைச்சி ஒரு நல்லதை கொடுப்பான். இந்த நேரத்தில் தான் கல்யாணம் ஆகிறது, திருமணம் ஆகிறது, நல்லவைகள் எல்லாம் நடக்கிறது, வீட்டு சுபகாரியங்கள் நடக்கிறது, குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழந்தை பிறப்பு நடத்தல் அப்படின்றது இந்த குழந்தை வளர அவர்களுக்கும் ஒரு மாதிரியான காலகட்டம். ஸோ நல்லதாக நடக்குமானது அவர்களுடைய குரு இருக்கிற தன்மையை பொறுத்து. நிறைய பேருக்கு இந்த குரு ராகு சேர்க்கையெல்லாம் இருக்கும். இப்போ குரு ராகு சேர்க்கையெல்லாம் சேர்ந்து அந்த தசாபுத்தி நடந்ததுன்னா அது முழுக்க ராகுவாகவே இயங்கும். ஏன்னா எந்த இடத்துல இருக்கோ ராகு அந்த இடத்த ஆக்குபை பண்ணிப்பாருன்ற போது இந்த குரு ராகு சேர்க்கை தான் பயங்கரமான இன்ட்யூஷன் பவரை கொடுக்குறது. திடீர்னு எனக்கு கடவுள் அருள் வந்துருச்சும்பாங்க, திடீர்னு 4 தாயத்து போட்டுக்கிறேன்பாங்க, திடீர்னு நான் சாமியோட குறி சொல்கிறேன்பாங்க, இல்லை திடீர்னு நான் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிட்டேன்னு சொல்லுவோம். இதெல்லாம் உண்மையாக போயின்னா கண்டிப்பாக உண்மை. அது ராகு குரு சேரும்போது அது நடக்கும். அது நாட் ஒன்லி இவர்களுக்கு, எந்த ஜாதகத்தில் உங்கள் கட்ட இடத்துல ராகு குரு சேர்ந்திருந்தாலும் அவர்கள் அமானுஷத்தோடு ஒரு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு இயல்பாகவே வருகிறது. பிரபஞ்சத்தோட விதியோடு அவர்கள் ஏதோ ஒரு காரணிக்குள் இயங்கி அவர்களால் வித்தியாசமாக செயல்பட முடிகிறது. இப்போ குரு திசையை தொடர்ந்து அடுத்தபடியாக சனி திசையை பார்க்குறாரு மேம். அப்போ எப்படி சனி திசை வேற லெவலில் மாஸ் காட்டும். ஏன்னா ராகு சனி சேர்ந்தாலும் கோடீஸ்வர யோகா சொல்கிற மாதிரி ஜெயிச்சிருவாங்க, வேற லெவலில் ஜெயிப்பாங்க. ஓகே, கில்லி மாதிரி சொல்லி அடிப்பாங்க சனி திசையில். ஸோ குரு திசையை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரக்காரங்க சனி திசையில் தொழிலில் ஒரு மேன்மை, சொந்த தொழிலுக்குள்ள 90% வந்துடுறாங்க. அது வரைக்கும் சனி திசை இந்த 19 வருடத்தில் ஒரு 3-4 வருடங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்தாலுமே தூக்கி போட்டு சொந்த தொழிலுக்குள்ளே வந்துடுறாங்க. இல்லை இவங்களை கல்யாணம் பண்ணவங்க சொந்த தொழில் இருக்கவங்கள்ட்ட கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. இல்லை இவங்க வந்தப்புறம் இவர் மனைவி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இவர் வந்தப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுன்ற மாதிரியான ஒரு சொந்த தொழில் செய்பவர் இடத்தில் தான் இவர்களுக்கான அமைப்பே இருக்குது. ஒன்றா பெண்ணாகிறதா சொந்த தொழில் செய்பவர்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க, ஆணாகிறதா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இண்டிகேஷன்ற போது சனி அப்படின்ற போது சூப்பராக அந்த திசையில் அவர்கள் ஜெயித்து காட்டி விடுகிறார்கள். எல்லாத்த விடையும் ஒரு மாதிரி, ஆனால் பயங்கர ஒரு மாதிரி அது கஞ்சூஸ்னு சொல்ல முடியாது, சிக்கனம்னு வேணால் சொல்லிக்கலாம். ரொம்ப சிக்கனவாதியாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு செய்கிறதுக்கு இந்த திசையில். தேவைக்கு மட்டும். ஆனால் அவர்கள்ட்ட கேட்டால் அதுக்குன்னு ஒரு நியாயம் வச்சுருப்பாங்க. தேவைக்கு தானே பண்ணணும், சும்மாலாம் பண்ணக்கூடாதுல்ல அப்படி, அது நியாயம்தான். ஆனால் சில சமயம் அதுதான் சில பேர் கொஞ்சம் இரிட்டேஷனாகவும் ஒரு மாதிரி இருக்குமே தவிர. ஆனால் நிறைய இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது, சனி திசை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா கண்ணை மூடிட்டு உதவி பண்ணுங்கள். நிறைய ஆர்ஃபனேஜுக்கு உதவி பண்ணுங்கள். அந்த சனி உங்களுக்கு எந்த வீட்டில் இருக்காருன்னு பார்த்தா அந்த வீட்டு காரகத்துவம் வழியாக வரக்கூடிய காரணிகளுக்கு உதவுங்க. ஒருவேளை குரு வீட்டில் இருந்தால் டீச்சர்ஸ்களுக்கு உதவுங்க, ஏதாவது காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு உதவுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யுங்க. இல்லை உங்களுடைய குருமார்களுக்கு ஏதாவது ஒரு சமர்ப்பணம் பண்ணுங்கள். அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு செப்பல் வாங்கி கொடுக்குறது, கூட வாங்கி, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ண அந்த திசையில் இருக்கக்கூடிய தன்மை நன்றாக அமையும். இருந்தாலும் இந்த சனி அவர்களை தூக்கி தான் கொடுது. நம்ம கீழே இறக்கி விடுற மாதிரி இல்லை. அது சனி என்ன தான் இருந்தாலும், ஏன்னா சனி வக்ரமாக இருந்தால் மட்டும் இந்த திசையில் 36 வயசுக்கு அப்புறம் ஒரு பெரிய பொசிஷனுக்கு ஜெயிச்சிடுறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் போராட்டமாக இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது. ஸோ சனி திசையும் ஓரளவுக்கு அவருக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சனி திசை என்ன விஷயம் செய்யக்கூடாதோ, என்ன விஷயம் செஞ்சால் ஆபத்தோ அதை தான் தூண்டுறாரு இல்லையா? கண்டிப்பாக எல்லா திசையும் அதான் நம்மளை சோதிச்சு பார்க்குறாரு நல்லா. ஸோ நீ பாடி ஷேம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆனால் அப்படி பண்ணுற மாதிரியான கிரியேட் பண்ண. கண்டிப்பாக அதுதானே நீங்க ஒரு டெஸ்ட் வைக்கும்போது நீங்க எப்படி பண்றீங்கன்றத பொறுத்தானே உங்களுடைய வாழ்வியல் தீர்மானம் செய்யப்படுகிறது. அடிக்கடி சொல்லுவாங்க, தப்பு பண்ண சான்ஸும் தப்பு பண்ணாம இருக்கிறவன் தான் நல்லவன். கண்டிப்பா நான் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு தப்பு பண்ணேன்னு சொல்றவன் நல்லவன் கிடையாதுன்ற மாதிரி உனக்கு சூழல் இருக்கும் போதும் நீ சும்மா சாப்பாடை பார்க்காம இருக்கிறது விரதமா கிடையாது. தட்டுறதே சாப்பாடு வச்சுட்டு நீ சாப்பிடாம இருக்க பத்தி அதுதான் கரெக்டான இதுன்னு சொல்றதுனால நம்ம சூழல் எல்லாம் அப்படித்தான் அமையும். இவர்கள் அப்படித்தான் நம்மளை இயக்குவார்கள். இந்த இது நம்ம சோதனையா கடந்து வரும்போது நம்ம சாதனை பண்ணக்கூடிய அமைப்பே இது கொண்டு வந்து. கண்டிப்பா மேம். இப்போ சனி திசையை தொடர்ந்து அடுத்தபடியாக புதன் திசை. ஸோ இங்கே எப்படி மேம் இருக்கும்? புதன் திசை எப்படி இருக்குன்னா புத்தி வேற மாதிரி வேலை செய்யும். ஓகே. இது வரைக்கும் நியாயம், நேதி, நேர்மை,
நான் ஆளாக்கிடணும், நான் ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி உந்து சக்தியோட போன அமைப்பெல்லாம் மாறி புதன் தசை வரும்போது எது பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஏன்னா புதன் ராகு காம்பினேஷன் எது பண்ணாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி வரும். இந்த நேரத்தில் தான் வீடெல்லாம் கட்டி சரி பண்ணுவாங்க. வீடு ஆல்ட்ரேட் பண்ணுறது நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். சுவாதி நட்சத்திரக்காரங்க புதன் தசையோ புதன் புத்தியோ வரும்போது அவர்கள் வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணுவாங்க, வீடு கட்டுவாங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறதுல வீடு வாங்கினா கூட அதை அப்படியே கட்டியிருந்தா கூட பின்னாடி ஒரு போர்ஷனை எடுத்து கட்டுறது, இல்லை வீடை வந்து சரி பண்ணுறது, வாஸ்து பார்க்கறது, லேண்ட் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது லேண்டு வாங்குறது, புது பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே புதன் தசையில் தான் இவர்களுக்கு நடக்கும்ன்ற போது இதுவுமே ஓரளவுக்கு சூப்பரான காரணியாகத்தான் இருக்கும். ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது. அப்போ அந்த புதன் எந்த இடத்துல இருக்காருன்றதை பொறுத்து அந்த தகுந்த மாதிரியான வியாதிகளுக்குள் இவர்கள் ஆட்பற்றவும் செய்கிறார்கள் இந்த தசை. ஓகே மேம். அடுத்தபடியே கேது தசையில ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன், ஹெல்த் அஃபெக்ட் ஆகும்னா அடுத்து கண்டினியூஷன் கேது தான். ஏன்னா புதன்லேயே அது அஸ்திவாரம் போட்டுருவார். ஸோ புதன்லேருந்து கடைசியிலேருந்து ஆரம்பித்து அந்த கேது திசை உள்ள என்ட்ரி ஆகும்போது பயங்கர ஞான மார்க்கத்துக்குள் போவார், ஞானியாக மாறிடுவாங்க. நீயா எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய எனக்கு தெரிஞ்ச சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து கோவில் கட்டியிருப்பாங்க, கோவில் கட்டுறதுக்கு உதவி செய்வார்கள், நிறைய உணவு தானம் செய்வார்கள், திருவண்ணாமலை கிரிவலமாக போவாங்க, கோவிலாக போவாங்க. கேது ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குன்னா பட்டையாக போட்டு சுற்றுவாங்க, கழுத்தில் உத்திராட்ச கொட்டை போடுவாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் சனி திசையில் பார்த்த ஆளா அப்படின்ற மாதிரி புதன் திசையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி கேது திசையில் முழுச்சாமையாக மாறக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். இல்லறத்தின் மீது ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். அதே சமயம் புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் அவர்களிடம். எத்தனை வயதானவன், கிட்டத்தட்ட ஒரு 50 வயது 60 வயது ஆனால் கூட அந்த வயதில் வந்து நான் ஒரு ஞான மார்க்கத்தில் பயணப்படணும், நான் ஒரு எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன். ஏன்னா புதன் சனி குரு இவங்கெல்லாம் இவங்க கொடுத்தா தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது. ஆனால் தாண்டி கேதுகிட்ட போகும்போது அடுத்து எனக்கு நல்ல ஒருபடியான உனக்கு வாழ்க்கை முடிவு இருந்தால் போதுன்ற மாதிரியான ஒரு தேடலுடைய அவருடைய வாழ்க்கை பயணம் என்பது இருக்கும். கொஞ்சம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் ஒரு புள்ளி வைக்கிறேனே தவிர மற்ற எல்லாமே கொடுத்துட்றான் கடவுள். இந்த வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது நான் சொல்கிற மாதிரி என்ன தசை நடக்குது, அது எத்தனாவது தசையாக உங்களுக்கு வருது, அந்த புத்திநாதன் என்ன வேலை பார்க்குறான்றதை பொறுத்து அமையும். ஆனால் கேது திசையில் கண்டிப்பாக ஒரு ஞான மார்க்கத்துக்குள் பயணப்படுறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஆன்மீக வழிபாட்டிற்குள் போகிறாங்க, நிறைய பேர் வந்து சித்தர்களுக்கு உதவி செய்கிறாங்க, சித்தர்களுடைய தரிசனத்தை பெறுகிறார்கள், நிறைய பேர் மூலிகையோடு கனெக்ட் ஆகிறாங்க. திடீர்னு பார்த்தா நல்லா இருப்பார், திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு மூலிகையோட பேசுறது, சித்தா பற்றி பேசுவாங்க. நீ வந்து இந்த கஞ்சி எடுத்து ஜீரகம் போட்டு குடிப்பாங்க, என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நீ, இப்படி இல்லையே அப்படின்னா அந்த மார்க்கத்துக்கு பயணம் படிப்பாங்க. ஸோ இந்த மூலிகை மரம் செடி கொடி இவர்களோட அப்படியே ஒரு கனெக்டிவிட்டியோடு இந்த கேது என்பது அவர்களுக்கு நகரக்கூடிய தன்மையாக இருக்கும்போது கேதுவுடைய நல்லவைகள் எல்லாம் அவர்கள் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா ராகுவுடைய அந்த டெட் எண்ட் அந்த கேதுன்ற போது நிறைய மாற்றங்கள், நிறைய ஒரு வேணாம் பிறவி. ஏன்னா ராகு வந்து வேணும்னு கேட்குறது, கேது வேணான்னு கேட்குறது. அப்போ வேணும்னு கேட்ட அந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கேது திசையப்போ எதுவுமே வேண்டாம் நிம்மதி வேணும்னு நினைக்கிற அளவுக்கு மென்டாலிட்டியில் கொண்டு போய் இந்த கேது விட்டுருவார். ஒரு ஆத்ம ஞானமும் ஆன்மீக பயணம் தொடங்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இது மாறக்கூடிய புத்தியாகத்தான் தசையாகத்தான் இருக்கும் இது. இப்போ வந்து ஆன்மீக பயணம் தொடங்கக்கூடிய கேது வந்துட்டு அடுத்தபடியா சூரிய தசையில வந்து சுக்கிர தசை, சரி அடுத்தபடியா வந்து சுக்கிர தசைக்கு வருவார். ஸோ அப்படி சுக்கிர தசையில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்? சுக்கிர தசை ஆல்மோஸ்ட் 20 வருஷம் இல்லை, அப்படியே பார்த்தா நம்மளுக்கு வயதும் கிட்டத்தட்ட ஆயிடுன்ற போது அவருடைய சுக்கிரன் எங்கே இருக்குன்றதை பொறுத்து அதற்காக நீரிழிவு நோய் வர்றது, ஓகே டயாலிசிஸ் பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிட்னியில் பிரச்சனையை உண்டாக்குறது, மருத்துவ ரீதியாக சில தொந்தரவுகள் கொடுக்கறது, பணம் அப்படின்ற விஷயத்தில் வந்து நிறைய சம்பாதிச்சுட்டு போதும் 4 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கறது. சில பேர் பார்த்தீங்கன்னா 80 வயசு ஆனாலும் அந்த தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிஷர்ட்லாம் போட்டு ஜீன்ஸ்லாம் போட்டு அப்படி வருவார்கள். அதை மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வருவார்கள். ஏன்னா அவர்களுக்கு சுக்கிர திசை அவ்வளோ நல்லா கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கும். ஏன்னா ராகு சுக்கிரன்லாம் ஒரே காம்பினேஷன் அப்படின்ற போது சுக்கிரன் அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கடமையில் தான் அமைப்பாகத்தான் இருக்கும். சுக்கிரன் நல்லாவே இருந்தாலும் சரி, நல்லாவே இல்லாட்டியும் சரி, அப்போ தான் ஃபாரின் ட்ராவல் போகிறது, ஊராக சுற்றுறது. ஏன்னா பேரம்பத்திலாம் அங்கே இருக்காங்க, நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80 வயசு பாட்டி அமெரிக்காவுக்கு போச்சுன்னா அங்கே சுக்கிரதசை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக அவர்களுக்கு ஃபாரின் இப்போ உங்களால் போக முடியல அப்படின்னா கூட அந்த திசையில் அவர்களை வந்து வெளிநாடு வெளி மாநிலம் வந்து அனுப்பக்கூடிய சக்தி, ஊராக சுற்றி பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த சுக்கிரன் கொடுக்குறாரு. நல்ல சுகபோக நிம்மதியான ஒரு வாழ்வியலோடு அவர்களுடைய முடிவு என்பது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே இருக்கிறது. அதுதான் உண்மை. ஓகே மேம். அப்போ நீங்கள் சொல்லபடி பார்த்தா வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஆபத்துகள் எதுவுமே நடக்காமல் அங்கங்கே வந்து எல்லா திசையிலுமே என்னதான் வந்து வாய்க்கிலேயே ஒன்றும் இல்லைன்னாலும் கீழே வந்து இல்லை நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் இருக்கும் கஷ்டப்படாமல் வாழ்க்கை இருக்காது. உங்களுக்காக இருந்தாலும் இருக்காது, எனக்காக இருந்தாலும் இருக்காது, எல்லாரும் கஷ்டம்தான் படுவோம். அந்த கஷ்டத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்வியல் செழுமையாக்கி கொள்கிறீர்களா இல்லை புலம்பிக்கிட்டே இருக்கீங்களான்றது முடிவு செய்யப்படும்ன்ற போது
செழுமையாக்கிக்கிறது சில விஷயங்களை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாக போகும். கண்டிப்பா. ஓகே மேம். இப்போ வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்க வந்து எந்தெந்த தசையில என்ன மாதிரி கடவுளை வழிபடலாம், எப்படி நம்ம வழிபடலாம்? ராகு திசை ஆரம்பிக்கும் போதே இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து இந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த சக்கரத்தாழ்வார் பின்னாடி இருக்கக்கூடிய நரசிம்மர், வெறும் நரசிம்மர் இல்லை, சக்கரத்தாழ்வாரோட இருக்கக்கூடிய அந்த நரசிம்மர் வழிபாட்டு சொல்லி கொடுத்து வளங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சூப்பராக இருக்கும். பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ண சூப்பராக இருக்கும். சக்கரத்தாழ்வாரோட இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு நீங்கள் சின்ன அந்த ராகு தசை முடிகிற வரைக்கும் போகிறது ஓகே. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு தசையில் கண்டிப்பாக தனித்த நரசிம்மர் இருப்பார். சோழிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மரோ இல்லாட்டி பரிக்கல் இருக்கக்கூடிய நரசிம்மரோ தனித்த யோக நரசிம்மரோ, நம்ம சென்னைனா சிங்கப்பெருமாள் கோவில் இருக்கும், அந்த மாதிரி நரசிம்மர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பார். ஏன்னா சுவாதினாலே நரசிம்மர் தான். அப்போ நரசிம்மர் வழிபாடு அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும். அதை தாண்டியும் முருகன் தான். முருகன் அதுவும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் மாஸ்க் கட்டு வரது. மருதமலை முருகன்லாம் அவருக்கு வேறு லெவலில் வந்து ஒரு அருள்பாவனை செய்யக்கூடிய முருகனாக கண்டிப்பாக அமைவார். அப்போ குருதசையில் மருதமலை முருகனை வழிபாட்டு பண்ணுறது, அப்படியே கீழே இறங்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தருடைய அந்த இடத்துல போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வர்றது, இதெல்லாமே வந்து மன ரீதியாக எழக்கூடிய அந்த மூட் ஸ்விங்லேருந்து, ஏன்னா குருதசை நான் சொன்ன மாதிரி சுயத்திற்கு ஏதோ ஒரு களங்கத்தை உண்டாக்கக்கூடிய தன்மையாக இருக்குன்ற போது மன ரீதியாக எழக்கூடிய அந்த மூட் ஸ்விங்லேருந்து அப்படியே உங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த பாம்பாட்டி சித்தர் மிகப்பெரிய கருணை புரிவார். அதனால் அங்கே மருதமலை முருகனும் அடிக்கடி இந்த தசையில் கனெக்டிவிட்டி வச்சுக்கிறதுன்றது ஒரு நல்ல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே மேம். இப்போ சனி தசையில எந்த மாதிரி? சனி தசையில் ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன எல்லா பரிகாரமுமே பண்ணிட்டு கண்டிப்பாக சனிக்கிழமையும் சரி, அதே மாதிரி வியாழக்கிழமையும் சரி, இந்த 2 நாட்களும் நல்லெண்ணெய் தீபம் விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலபைரவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, காளியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுடைய புகழின் உச்சத்திற்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலே எப்படியோ காளியும் காலபைரவரும் உங்களோட கனெக்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய கருப்பசாமி, முனீஸ்வரன், வீரபத்திரர், இவங்களுக்கெல்லாம் நிறமாலை வாங்கி சாத்துங்க. அந்த தசை முடிகிற வரைக்கும் 19 வருஷத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் நிறமாலை வாங்கி நிறைஞ்ச மாலையோடு நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா, மாலைகள் எல்லாம் சுக்கரன் பணம். அப்போ நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா அவங்களே என் பிள்ளைய எவ்வளோ நான் குளிர வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் வாழ்க்கையை குளிர வச்சுருவாங்க. அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருது, இந்த மாதிரியான காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்யறதுன்றது சனி திசையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து உங்களுக்கு ஓகே கொடுக்கும். மேம். அப்போ வந்து புதன் திசையில இந்த மாதிரி வழிபாடு மேம்? புதன் திசையை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு தான். பெருமாள்னாலே புதன் தான். புதன்னா மாயவனை பிடித்து கொண்டால் போதும். ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இந்த புதன் திசையில் நம்ம அடுத்தடுத்து அவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற போது நிறைய ஸ்ரீரங்க பெருமாளுடைய வழிபாடு பண்ணுறோம். அதே மாதிரி அர்த்தநாதீஸ்வரரை போய் கும்பிட்டு வர்றது, திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு, இல்லை கோமதியம்மன் கோயில் இருக்கக்கூடிய அந்த சங்கர நாராயணனை போய் வழிபாடு பண்ணிட்டு வரதெல்லாம் இந்த திசையில் அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது ஒரு 17 வருஷம் புதன் தசைனா அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரதுல தப்பே இல்லை. நம்ம நல்லா இருக்கோம், நம்ம போயிட்டு வர வேண்டியதை போயிட்டு வந்துட்டாலே மோர் தென் எனஃப். ஓகே மேம். அப்போ வந்து கேது தசை வரும்போதுமே இந்த சங்கரநாராயண் கோயில் இருக்கக்கூடிய அந்த வழிபாடு, புற்றுமண் வழிபாடு, நிறைய விதவை பெண்களுக்கு உங்களால் ஆன முடிஞ்ச உதவிகளை செய்தல், ஆதரவற்ற பெண்களுக்கு உங்களால் ஆன, ஏன்னா கேது அப்படின்னாலே வந்து அங்கே கைமை பெண்ணை தான் இண்டிகேட் பண்ணுறனால கொஞ்சம் அவர்களுக்கு உங்களுக்கான முடிந்த ஒரு உதவிகளை செய்தல், அவர்களுக்கு வாழ்வியலுக்கு ஏதாவது ஒரு அமைப்பை கொடுக்கறது. அதை தாண்டி உங்கள் வீட்டில் டெய்லி சாம்பிராணி போடுறது. இந்த 7 வருஷமும் நீங்கள் விடாமல் பண்ண வேண்டியது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெலாம் இல்லை, நீங்கள் நினச்சிங்க போதெல்லாம் சாம்பிராணி போடுறது. கேது எல்லாமே இந்த நான் சொன்ன மாதிரி சூரியனுடைய இதாக வர்றதுனால கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை இந்த 4 நாட்களும் சாம்பிராணி போட்டு நீங்கள் வந்து வழிபட. தூபம் அப்படின்னா தூமாதேவினே பேர். கேதுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தேவி தூமாதேவி. அதனால் வந்து புகை தான் கேதுக்கான காரகத்துவம்ன்ற போது வீட்டில் புகை போடுங்க, நிறையா புகை போடுறது. அதே மாதிரி புகையெல்லாம் போட்டு வருவாங்கள்ல அந்த இதர மனிதர்கள், அவர்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு ஏதாவது உங்களுக்கான உதவி பண்ணுறது, இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், ஆனால் பயங்கர ஒரு இதை கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு. சுக்கிரன் திசையில் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் வரக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு தானம் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு மருதாணியை வந்து தானமாக கொடுங்க, மெகந்தி தானம் கொடுங்க. நிறைய பேருக்கு வந்து வளையல் வாங்கி கொடுங்க. சுமங்கலி ஐட்டம் என்று சொல்லக்கூடிய தாலிச்சரடெல்லாம் வாங்கி கொடுங்க. கோவிலில் போய் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு உங்களால் வசதி வாய்ப்பாக இருக்கீங்கன்னா 1 கிராம் தங்கத்தை வாங்கி கொடுங்க. இல்லை கல்யாணத்துக்கு உங்களால் ஆன உதவியை ஐயோ செய்கிறோமேன்னு யோசிக்காமல் செய்யுங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கும்.